உங்ககிட்ட ஒரு ஃபங்க்ஷன் குடுத்துட்டாங்க. ஏன்னு சொல்ற ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுல கன்டினியூயஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, எந்த பாயிண்ட்ல 0ன்னு அந்த பாயிண்ட்ல கன்டினியூயஸா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ, டோட்டலா உங்களுக்கு ஃபங்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, 3 ஃபங்ஷனா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்னு அந்த பாயிண்ட்ல 0ன்னு எடுத்திருப்பான். ஓகேங்களா? அது ஒரு ஃபங்ஷன் ஆவும். இது F2 ஃபங்ஷனா எடுத்துக்கிறேன். அதுதான் உங்களுக்கு A ஃபங்ஷனா இருந்திருப்பான். அதே வந்து எக்ஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு உங்களுக்கு குடுத்துருக்கான் பார்த்தீங்களா? எக்ஸ் லெஸ் தென் 0ன்னா, இப்போ இங்கேருந்து 0வ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணியிருப்பான். அவன் ஃபங்ஷன் 1ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணிட்டு வருவான். அந்த ஃபங்ஷன் இவன். இவன் F3A. ஓகேங்களா? ஸோ, மொத விஷயம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, ரைட் ஹேண்ட் லிமிட்டு அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு, அதுக்கப்புறமா கொஸ்டின்ல அப்ளை பண்ணா முடிஞ்சு போச்சு. ஸோ இது மோஸ்ட்டா 3 வருஷமா சிபிஎஸ்சில கேட்டு என்சிஇஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸாவும் இருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரி. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எழுதுவோமா? லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். உங்க ஃபங்ஷன் என்ன? லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0, அதாவது 1 மைனஸ் காஸ் 4எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்று நம்ம எழுதுவோம். ஓகேவா? தென் இப்போ காஸ் இப்போ லிமிட்ட உள்ள அப்ளை பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? காஸ் 0 வந்து உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு 0/0 ஃபார்மேட்ல கிடைக்குது. ஸோ நார்மலா இத உள்ள போய் அப்ளை பண்ண முடியாது. நம்ம ப்ரீவியஸா இந்த மாரி ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். என்னன்னா, 1 மைனஸ் காஸ் 4எக்ஸ எப்படி எழுதலாம்? அங்க வந்து நம்ம பார்க்கும்போது 1 மைனஸ் காஸ் 2எக்ஸ பார்த்துருந்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ இத எப்படி எழுதலாம்? நமக்கு சின்னதா ஒரு மாற்றம் தேவை. ஓகேவா? அது என்னன்னா, ட்ரிகோனோமெட்ரிக்கல் ஃபங்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 மைனஸ் காஸ் எக்ஸ எப்படி எழுதலாம்னா, 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2ன்னு எழுதலாம். தென் 1 மைனஸ் காஸ் 2எக்ஸ எப்படி எழுதலாம்னா, 2 சைன் ஸ்கொயர் 2எக்ஸ் டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஸோ இவனையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதனால இங்கே எழுதிப்போம். 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். அதே 1 மைனஸ் காஸ் 4எக்ஸ எப்படி எழுதலாம்னா, 2 சைன் ஸ்கொயர் 4எக்ஸ் டிவைடட் பை 2. 2 சைன் ஸ்கொயர் 2எக்ஸ். ஸோ இவனுக்கு பதிலா 1 மைனஸ் 4எக்ஸ் பதிலா நம்ம இவன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 2 சைன் ஸ்கொயர் 2எக்ஸ்ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம்னா, தென் ஈஸியா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 2 சைன் ஸ்கொயர் 2எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? லிமிட் எக்ஸ் டெண்ட்ஸ் டூ 0 சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ். இந்த இடத்துல ஏன்னு சொல்றது வந்து அபார்ட் ஃப்ரம் ஸ்கொயர். நம்ம இதை ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எடுத்தோம்னா டோட்டலாக இதுக்கு ஈக்குவலண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இதுவும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 சைன் ஏஎக்ஸ் டிவைடட் பை ஏஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எடுத்தோன்னா ஸோ இவனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருப்பான். பட் ஆனால் இந்த இடத்துல ஏன்னு சொல்கிறது வந்து இங்கே 2ன்னு இருந்திருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல ஏன்னு சொல்கிற எலமெண்ட் என்னவா இருந்திருக்கான்? ஏன்னா இங்கே உள்ள ஹோல் ஸ்கொயராக இருந்திருக்கான். இங்கே ப்ராடக்ட்டில் பேசும்போது ஒரிஜினல் ஏவோட வேல்யூ என்னவா இருந்திருப்பான்? இப்போ இந்த இடத்துல ஏன்னு சொல்றது வந்து இங்க நான் ஹோல் ஸ்கொயர் எடுக்கும்போது உள்ள வந்து 2xன்னு இருந்திருக்கு. அதே மாரி இங்க ஹோல் ஸ்கொயர் இப்படி எடுத்தோம்னா 2x x மட்டும் இருந்திருப்பான். அப்ப ஏயோட வேல்யூ இங்க 2வா இருந்திருப்பான். ஓகேவா? a = 2. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நியூமரேட்டரும் டினாமினேட்டர்லயும் டிவைட் மல்டிபிள் பை 4 ஆல பண்றேன். ஓகேங்களா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் பை 4 ஆல மல்டிபிள் பண்றேன். ஓகேவா? ஸோ 4 டிவைடட் பை 4 லிமிட் x டெண்ட்ஸ் டு மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் இங்க
எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? தென் என்ன பண்ணுறேன்னா கீழே மட்டும் அதை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா? ஸோ 2 ஸ்கொயரு 2x எக்ஸ் ஸ்கொயரு இங்கே ப்ராடக்ட் நியூமரேட்டர் மட்டும் அப்படியே இருந்திருப்பான். ஓகேவா? ஸோ இவனை எப்படி எழுதுறான்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இப்போ இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டை மட்டும் பாருங்களேன். இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் மட்டும் இவனுக்கு ரிலேட் ஆகுவான். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 2 இன்ட்டு sin 2x டிவைடட் பை 2x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இங்கே ப்ராடக்ட்டில் 2 இருக்குது. ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கேலாராக தானே ஆக்ட் பண்ணுவான். அந்த ஸ்கேலாரை வந்து நான் வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ 8 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin 2x டிவைடட் பை 2x. ஸோ இது ஈக்குவலன் டு உங்களுக்கு 1 தான் கிடைப்பான். இது நம்மளோட ஃபார்மேட்டு. ஓகேவா? ஸோ அதனால் 8 இன்ட்டு 1 8 இதுதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக இருப்பான். ஓகேவா? தென் ரைட் ஹேண்ட் லிமிட்டை நம்ம பார்க்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட்டில் பார்க்கலாமா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நம்ம இங்கே பாசிட்டிவ் எழுதிப்போம். இங்கே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன? பாசிட்டிவ் எழுதும்போது ஃபங்க்ஷன் 3. ஃபங்க்ஷன் 3ன்னு சொல்கிறது வந்து √x டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 இதுதான் உங்களோட ஃபங்க்ஷனு. ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் இதோட முடியுது. இந்த இடத்துல -4. ஓகேவா? தென் இப்போ இவன் என்ன பண்ணலாம்? ஸோ கீழே வந்து நெகட்டிவ் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ அதனால் காஞ்சுகேட் பண்ணுறேன். இப்போது காஞ்சுகேட் பண்ணி போட்டேன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு 16 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் -4 இங்கே ப்ராடக்ட்டில் எழுதுவோம் காஞ்சுகேட் பண்ணும்போது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கும். தென் இந்த இடத்துல +4. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இவனையும் ப்ராடக்ட் பண்ணனா உங்களுக்கு என்ன கிடைப்பான்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 4 இது வந்து அப்படி ப்ராடக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷன் தான் வந்திருப்பான். ஸோ உங்களோட காஞ்சுகேட் எலமெண்ட் என்னவா வந்திருப்பான்னா 16 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு. ஸோ 4 4s are 16 -16 வந்திருப்பான். ஸோ இந்த 16 கேன்சல் பண்ணிடுவோம். தென் ஸ்கொயர் ரூட்டு இங்கே கீழே இருக்கான். ஸோ ஸ்கொயர் ரூட்டையும் இவனையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா தென் இது ஒரு ஃபங்க்ஷனாக இருப்பான். இந்த ஃபங்க்ஷனை நான் எக்ஸ்டென்ஸ் டு 0 நான் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைப்பான்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 ப்ளஸ் 0 ப்ளஸ் 4ன்னு கிடச்சிருப்பான். தென் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் எலமெண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிருப்பான். ஸோ 4 ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் 8 தான் கிடச்சிச்சு, ரைட் ஹேண்ட் லிமிட்டும் உங்களுக்கு 8 தான் கிடச்சிச்சு. ஓகேவா? தென் இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அதுதான் எஃப் ஆஃப் 0ல என்ன வேல்யூ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். 0ல என்ன வேல்யூ எடுத்திருக்கான்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கும்போது ஏன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கான். அந்த ஏயை தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டைரக்டா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு நம்ம கன்டினியூட்டி ஃபார்முலா என்ன? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ. இங்கே ஏன்னு சொல்கிற எலமெண்ட் வந்து அதாவது இங்கே வந்து எக்ஸா இருக்குது. அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறது. இங்கே ஏன்னு சொல்கிற எலமெண்ட் வந்து இங்கே 0. ஸோ அதனால் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் 0 நம்ம இங்கே எழுதுவோம். தென் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து நமக்கு கிடைச்சது 8 ஈக்குவல் டு 8. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் 0ன்னு ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஏன்னு கிடச்சிச்சு. அதுதானப்பா இங்கே கிடச்சிச்சு.
அதான் உங்க ஃபங்ஷன்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஏன்னு சொல்லி தான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது டொமைனு, இது கோடொமைனு. அந்த ஃபங்ஷன் என்ன குடுக்கும்போது ஏன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? உங்க ஃபங்ஷன் ஏ. ஸோ, நீங்க எந்த ஒரு எலமெண்ட் இங்க உள்ள போட்டாலும், உங்களுக்கு ஏ தான் கிடைச்சிருக்கும். ஓகேவா? 0 போட்டா தான் கிடைக்கணும்னு இல்ல. நீங்க எஃப் ஆஃப் 1ன்னு போட்டிருந்தா கூட, உங்க ஃபங்ஷன் டிஃபைன் இது வந்து இன்புட்டு. இது இன்புட்டு. இது அவுட்புட்டு. ஓகேங்களா? ஸோ, இன்புட் நீங்க என்ன வேணா குடுத்துட்டு போங்க. 8ஓ இல்ல எனிதிங் நீங்க என்ன வேணா குடுங்க. இது ஒரு வேரியபிளா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? வேரியபிளா மீன்ஸ் ம். இது வந்து இந்த அவுட்புட் வந்து ஏ இன்ட்டு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. லைக் கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு எலமெண்ட் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன இன்புட் குடுத்தாலும் உங்களோட அவுட்புட் வந்து ஏ தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஏயோட வேல்யூ என்னன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏயோட வேல்யூ இங்க 8. ஸோ ஏன்னு அந்த பாயிண்ட் 8 எடுத்துச்சுன்னா, இங்க எடுத்திருக்கு. கண்டுபிடிக்கிறதுல எடுத்திருக்கு. ஸோ அதனால இது கன்டினியூயஸ். கன்டினியூயஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0ல. ஓகேவா? 3வது கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? Prove that the greatest integer function is continuous at all